வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். லெனோவோனுடைய ஒரு கேமிங் லேப்டாப் இது. லெனோவோ ஐடியாபேட் கேமிங் 3i. இது பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் லேப்டாப் உலகத்திலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட்னா ரொம்ப சீப்லாம் கிடையாதுங்க. பட் இது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டாப் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்குது. நான் இந்த லேப்டாப்பை கிட்டத்தட்ட 2 வாரமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய கேமிங் மட்டும் கிடையாது, என்னுடைய கிரியேட்டர் விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவத்தில் இந்த லேப்டாப்புடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அதிகமான லேப்டாப் டெஸ்ட் பண்ணது கிடையாது. பட் நான் டெஸ்ட் பண்ண லேப்டாப்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பெக் இருக்கக்கூடிய லேப்டாப், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய லேப்டாப் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிற காரணத்தை இந்த வீடியோவில் ஒரு குவிக் ரிவ்யூவை நம்ம பார்த்துருவோம். ஸோ என்கிட்ட இருக்கிற வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஜென்ரேஷன் i7 ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்கு. 16-inch டிஸ்பிளே கொண்ட வேரியண்ட் இருக்கிறதுலே இந்த சீரீஸில் இதுதான் இருக்கிறதுலே பெரிய லேப்டாப்பும் கூட. ஸோ பெரிய லேப்டாப்னா பெரிய டிஸ்பிளே மட்டும் கிடையாதுங்க, பெரிய பேட்டரியும் தான். இந்த லேப்டாப்னுடைய பாடி பார்த்தீங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக்கால் பண்ணது. பட் ரொம்ப ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் பண்ணது. இந்த லேப்டாப்பை சிங்கிள் ஹேண்டில் சிங்கிள் ஃபிங்கர்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நம்ம க்ளோஸ்ல இருந்து ஈஸியாக நம்ம டில்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். இந்த டிஸ்பிளேனுடைய டில்ட்டிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நல்லா பின்னாடி போகுது. ஸோ வைட் ஆங்கிளாக உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மேலே இருக்கிற அந்த டிஸ்பிளேல லைட்டாக ஒரு ஃப்ளெக்ஸ் இருக்கு. பட் ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது கூட அந்த கலர்ஸ் வந்து டிஸ்டார்ட் ஆகாம இருக்கு. அந்த ஹிஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டர்டியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த லேப்டாப்னுடைய கீபோர்ட் பகுதியை நம்ம பிரஸ் பண்ணா கூட அதிகமான ஃப்ளெக்ஸ் இல்லாம ஒரு ஸ்டர்டியான லேப்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. இந்த லேப்டாப்னுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் லேப்டாப் மட்டுமே ஒரு 2.5 kg கிட்ட இருக்கு. ஆனா இதுக்கு கூட வரக்கூடிய 230 வாட் அடாப்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது அதோடைய வயர் இதெல்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ வருது. பட் ரொம்ப ஒரு திக்கான லேப்டாப்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு நார்மல் லேப்டாப்னுடைய திக்னஸ் என்ன கிடைக்குமோ அதுதான் இதுலயும் இருக்கு. ஸோ இந்த லெனோவோனுடைய ஐடியாபேட் கேமிங் 3i நிறைய வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட வந்தது கோர் i7 12700H ப்ராசஸர்ல இருக்கு. இது தவிர உங்களுக்கு 12th ஜெனரேஷன்ல i5 வேரியண்ட் கூட அவைலபிளா இருக்கு. AMD பவர்டு வேரியண்ட் கூட இந்த லெனோவோனுடைய ஐடியாபேட் கேமிங் 3iல அவைலபிளா இருக்கு. இதனுடைய போர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு சைடுல பாத்தீங்கன்னா USB-A 3.2 Gen 1 போர்ட் ஒன்னு இருக்கு. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கூலிங் வென்ஸ் கொடுத்திருக்காங்க. மறுபுறத்துல இன்னொரு USB-A 3.2 Gen 1 இருக்கு. அப்புறம் ஒரு 3.5mm ஹெட்போன் மைக் காம்போ ஜாக்கும் இருக்கு. பின்புறத்தை தான் எல்லா போர்ட்ஸும் முக்கியமான போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. HDMI 2.1 இருக்கு, RJ45 இருக்கு, அப்புறம் USB-C 3.2 Gen 2 இருக்கு. நம்ம கிட்ட வந்திருக்க வேரியண்ட் பாத்தீங்கன்னா NVIDIA GeForce RTX 3060 கிராபிக்ஸ் கார்டு இருக்கக்கூடிய வேரியண்ட். இதுல மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த USB Type C போர்ட் Thunderbolt கிடையாது. இது வந்து உங்களுக்கு பவர் டெலிவரி மற்றும் டிஸ்ப்ளே போட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துல ஒரு பவர் இன்புட், அதாவது இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு பவர் இன்புட்டும் இருக்கு. இதனுடைய கீபோர்டு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெம்பரேன் கீபோர்ட்ஸ் தான். ஆனா கீபோர்டுடைய கம்ஃபர்ட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. டைப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஒரு எழுத்துக்களும் இன்னொரு எழுத்துக்களும் பக்கத்துல இருக்கக்கூடிய கேப் நல்லா ஈக்குவலா இருக்கிறதுனால நீங்க டைப் பண்றப்போ அதிகமான தப்பு வராம நீங்க ஈஸியா ஃபாஸ்டா நீங்க டைப் பண்ணலாம். இந்த கீபேடை நம்ம பிரஸ் பண்றப்போ ஸ்கிரீன்ல எந்த விதமான ஷேக்கும் கிடையாது. இந்த பேஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிளெக்ஸ் ஆகாம ஒரு ஸ்டர்டியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. இதுல வந்து உங்களுக்கு 4 zone RGB லைட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த RGB லைட்டிங்கோட பேட்டர்னை உங்களுக்கு தேவையானபடி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள சாஃப்ட்வேர் மூலமா இதோட பிரைட்னஸும் உங்களுக்கு தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ட்ராக் பேட் ஏரியா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால பண்ண ட்ராக் பேட் தான். ட்ராக் பேடோடைய பிரஷன் கண்ட்ரோல் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இதோட லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா சென்டரா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். கீபோர்ட்ல இருந்து மேல பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே, இந்த என்கிட்ட இருக்கிற வேரியன்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 16-inch டிஸ்பிளே. இது வந்து ஒரு 1920x1200 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. IPS LCD பேனல் தான். இதுல வந்து ஆன்டி கிளேர் மேட் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. டச் ஸ்கிரீன்லாம் கிடையாது. பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 350 nits வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே. உங்களுக்கு 165 வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க 60 Hz கூட நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் R பிரஸ் பண்ணீங்கன்னா 60 Hz இருந்து 165 அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க. பட் டிஸ்பிளேயோட கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே அக்யூரேட்டா இருந்தது.
முக்கியமா கேமிங் விளையாடுறப்போ அந்த கான்ட்ராஸ்ட், அந்த டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. எந்த ஒரு வியூவிங் ஆங்கிள்லயும் பாத்தீங்கன்னா கலர் டிஸ்டார்ஷன் அதிகமா இல்ல. ஃபாஸ்டான இந்த லேப்டாப் ஸ்பெக்கோட சேர்த்து இந்த ஃபாஸ்டான 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் டிஸ்ப்ளே இருக்கிறப்போ கண்டிப்பா நீங்க கேமிங்லாம் விளையாடுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கீழ்ப்புறமா 2 2 வாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. நஹிமிக் ஆடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இந்த டியூன் பண்ணிருக்காங்க. டூயல் மைக் அரே உங்களுக்கு இருக்கு. ஸ்பீக்கர்ஸ்னுடைய லவுட்னஸ் ரொம்ப லவுடா இல்ல, பட் கேமிங் விளையாடுறதுக்கு நல்ல ஒரு தரமான ஸ்பீக்கரா இருக்கு. அந்த கேம்ல அந்த சவுண்டோட டெப்த், அதோடைய சரவுண்ட் சிஸ்டம்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த கம்ப்யூட்டருக்குள்ள உட்கார்ந்து நம்ம விளையாடுறப்போ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஒரு படம் பார்க்கறப்பயோ பாட்டு கேட்கறப்பயோ பாத்தீங்கன்னா இதனுடைய அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸ்பெக் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற இந்த ரிவ்யூக்கு வந்த இந்த யூனிட் இதுதான் டாப் எண்ட் ஸ்பெக். இது வந்து 12th ஜெனரேஷன் கோர் i7 12700H இருக்கு. அதோட சேர்த்து கிராபிக்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா NVIDIA GeForce RTX 3060 6GB DDR6 கிராபிக்ஸ் கார்டு இதுல கொடுத்திருக்காங்க. இந்த கிராபிக்ஸ் கார்டா இருக்கட்டும், இந்த ப்ராசஸரா இருக்கட்டும், இது இரண்டையுமே நீங்க ஓவர் கிளாக்கிங் பண்ணிக்கலாம். GPU ஓவர் கிளாக்கிங் பண்றதுக்கு அதுக்கான செட்டிங்ஸ் இதோட சாஃப்ட்வேர்க்குள்ளே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 3 மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பேட்டரி கன்சம்ப்ஷன் இல்லாட்டி பேலன்ஸ் மோட் இல்லாட்டி பெர்ஃபார்மன்ஸ் மோட் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப் கான்ஃபிகரேஷனுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த மோட்ல வச்சு நான் பண்ண பெஞ்ச்மார்க் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே பாருங்க. சிந்தெடிக் பெஞ்ச்மார்க் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் தவிர நான் கேமிங்லாம் விளையாண்டு பார்த்ததுல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து 110 FPS வரைக்கும் நிறைய கேம்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. டாப் எண்ட் கேம்ஸ்லயே நம்ம போட்டு விளையாண்டாலுமே பாத்தீங்கன்னா 90 FPS வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. நம்ம கிட்ட வந்த மெமரி வேரியன்ட் இருக்கு பாத்தீங்கன்னா 16GB. எப்பவுமே டூயல் சேனல் RAM கொடுத்திருந்தாங்கன்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ்மே பாத்தீங்கன்னா 1TB PCIe NVMe டைப் ஆஃப் SSD யூஸ் பண்ணிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க அப்கிரேட் பண்ணி இன்னொரு SSD நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த 1TB SSD னுடைய ஸ்பீடு பாத்தீங்கன்னா ரொம்ப தரமா இருக்கு. நல்ல ஒரு ஃபாஸ்டான ஒரு ரீட் ரைட் ஸ்பீட் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஓவராலா இந்த லேப்டாப் கேமிங் பீரியர்களுக்கு மட்டும் கிடையாது, கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பெக்கா இருக்கும். இதுல இன்டகிரேட்டட் உங்களுக்கு வெப்கேம் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கிட்ட வந்த மாடல்ல பாத்தீங்கன்னா 1080p Full HD வெப்கேம் உங்களுக்கு இருக்கு. இந்த வெப்கேம்ல உங்களுக்கு பிரைவசி ஷட்டர் கூட இருக்கு. இதுல இருந்து ஒரு வீடியோ சாம்பிள் பாருங்க. சோ இது வந்து லெனோவோனுடைய இந்த ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ. சோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. வீடியோ குவாலிட்டி எனக்கு என்னமோ பாக்குறதுக்கு இந்த 1080p கேமரா சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியுது. இது டாப் எண்ட் வேரியன்ட் 16 இன்ச் லேப்டாப் அப்படிங்கறதுனால இதுல அவங்களால 4 செல் 71 வாட் அவர் பேட்டரி வைக்க முடிஞ்சு. என்னுடைய டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கேமிங் விளையாண்டாலுமே கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நீங்க கேமிங் நீங்க விளையாடலாம். ஆனா கேம் விளையாடுறப்பெல்லாம் அது நீங்க கரெக்டா பவர்ல பிளக் இன் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல போட்டு நீங்க விளையாண்டால் மட்டுமே உங்களுக்கு இந்த லேப்டாப் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நார்மல் யூசேஜுக்கு இந்த லேப்டாப் உங்களுக்கு ஒரு 7 to 8 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொடுக்கும். ஓகே, சோ லெனோவோனுடைய இந்த IdeaPad கேமிங் 3i லேப்டாப்னுடைய விமர்சனம் நம்ம பார்த்தோம். இதோட விலை பாத்தீங்கன்னா அவங்களுடைய அபிஷியல் சைட்ல 1,17,000 கிட்ட அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த லெனோவோனுடைய இந்த IdeaPad கேமிங் 3i பாத்தீங்க அப்படின்னா பல கான்ஃபிகரேஷன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ உங்களுடைய யூசேஜுக்கு எந்த கான்ஃபிகரேஷன் பெட்டரா இருக்கும்னு பாருங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. அப்படி நீங்க வாங்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம போட்ட பதிவுகள் எல்லாமே நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.